ஹாய் காய்ஸ் நண்பா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் இருக்கும் ஒரு டவுட்ஸ் கேட்டிருக்காரு. என்னென்னு பாருங்கள் நண்பா. செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்மில் ஃபோன் நம்பர் மிஸ்மேட்ச்னு வருது. அக்கௌண்ட் ஜாயின் பண்ணாமல் எப்படி கேஒய்சி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நண்பர் கேட்டிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கிங்க நண்பா. அக்கௌண்ட் ஜாயின் பண்ணாமல் எப்படி கேஒய்சி பண்ணுறதுனா, அக்கௌண்ட் ஜாயின் பண்ணாமல் கேஒய்சி அப்டேட் பண்ண முடியாது. அக்கௌண்ட் ஜாயின் பண்ணி தான் கேஒய்சி அப்டேட் பண்ண முடியும். பட் ஆனால் இதுக்கு முன்னாடியே எம்டி சார் கிளியராக வீடியோவில் சொல்லியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஒய்சிக்கான அப்டேட் இன்னும் ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பிஎம் ஓஎம்லாம் கேஒய்சி அப்டேட் பண்ணாதீங்க. அப்புறம் அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா பேக்ரவுண்டில் கேஒய்சிக்கான வெரிஃபிகேஷன் அப்டேட்டு நிறையவே போயிட்டுருக்கு. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் விரைவில் அப்டேட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா யாரெல்லாம் கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்களோ, ஓஎம்ஓ பிஎம்ஓ அவங்க கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி கிளியராக வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் யாராச்சும் ஓஎம்லேயோ பிஎம்லேயோ இருந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இப்போ பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தேன். ஏன்னா கேஒய்சிக்கான அப்டேஷன் இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. ஏன்னா நிறைய பேர் கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பெண்டிங் இருக்குது. இன்னும் வெரிஃபை கம்ப்ளீட்டாக கம்பெனியில் முடியல. ஏன்னா பேக்ரவுண்டில் நிறைய பிளான் அப்கிரேட்கான ரிக்வெஸ்ட் நிறையவே ஒர்க் பண்ணிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அத்தாரிட்டிக் மெம்பர்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்து கிட்டத்தட்ட நிறைய மெம்பர் கம்பெனியில் எடுத்துகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட நேற்றுக்கு முந்தினேட்டோ கிட்டத்தட்ட 250 அத்தாரிட்டிக் மெம்பர் கம்பெனியில் ட்ரைனிங் எடுத்து ட்ரைனிங் கொடுத்து கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எம்டி சார் வீடியோவில் அவருடைய ஹப்பில் நிறைய பேரோட ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணுறதோட ஒட்டுமொத்தமாக ஹப்பில் இருந்து கிளியராக வீடியோஸ் போட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஏன் இப்போ அப்டேட் பண்ணலைன்னா, ஸோ இதிலேருந்தே தெரியும். ஏன்னா இப்போ எலெக்ஷன்லாம் வரத்தால் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி மெம்பர் எடுத்து இப்போ கம்பெனியில் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான ஒர்க்கு இப்போ போயிட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எம்டி சார் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவர் தெரிஞ்சு ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கவே அப்டேட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நாளான்னைக்கு நிறைய விஷயத்த அப்டேட் பண்ணுவார். நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்மில் ஃபோன் நம்பர் மிஸ்மேட்ச்னு வருது. ப்ராப்ளம் யாருக்கு இருக்குன்னா, நீங்கள் ஓஎம்ஓவோ பிஎம்ஓவோ இருந்திருப்பீங்க. ஓஎம்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் மெம்பர். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் ஜாயின் பண்ணி ஸோ ஆட்ஸ் பார்த்துட்டு ஒரு 5 ரூபா இன்கம் அது போல் தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஓஎம் மெம்பர்னு சொல்லுவோம். பிஎம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மெம்பர். அதாவது நீங்கள் 360 ருபீஸ் பிஎம் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேசிக் மெம்பராக ஆகிடுவீங்க. அவங்க தான் பிஎம். சிஎம்னா க்ரோன் மெம்பர். அவங்களாம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கான கேஒய்சி அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஓஎம்பிஎம்முக்கு அப்டேட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி எம்டி சார் கிளியராக வீடியோவிலே சொல்லியிருந்தார். ஸோ இந்த எல்லாமே எம்டி சார் அப்டேட் பண்ணும் போது யாரும் வீடியோவை பார்க்காம ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா எம்டி சார் வீடியோவை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துருக்காங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் எம்டி சார் அப்டேட் பண்ணும் போது கிளியராக கேட்கல. இப்போ நிறைய சேனல் நிறைய நண்பர்கள்கிட்ட உட்காந்து கேட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஏன்னா எம்டி சார் வீடியோ அப்டேட் பண்ணலை, இன்னும் ஆளக்கோணம் ஓடி போயிட்டாரா, என்ன அது கம்பெனி க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க, கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு 3 மாதம் ஆச்சு, எதுவும் பேமெண்ட் அப்டேட்டே வரலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டே போகிறாங்கன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கன்ஃபார்ம் எல்லாருக்கும் பேமெண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி எம்டி சார் சைட்லேருந்து அப்டேட் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எலெக்ஷன் முடியுதோ இல்லையோ, ஆனால் எலெக்ஷன் முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபார்ம் பேமெண்ட் வந்துருந்தால் நான் திங்க் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. நானும் தெரிஞ்சிருக்கேன். மோஸ்ட்டாக எம்டி சார் சைட்லேருந்து அப்டேட்டுன்னு சொன்னாங்க. அவருடைய டேரக்ட் டீமில் இருந்து சொல்லியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ராப்பராக மக்கள் மத்தியில் பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆல்ரெடி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நண்பா. ஏன்னா கிளியராக பார்த்தீங்கன்னா இப்போ ஓஎம்முக்கு பிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெக்ளரேஷன் ஆட் பண்ணும்போது நிறைய ஃபோன் நம்பர்
மிஸ் மேட்ச்னு ஏகப்பட்ட அந்த எரர் இந்த எரர்னு சொல்லிட்டு நிறைய வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் பண்ணி கிளியராக வந்து அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் பொறுமையாக வந்து காத்துருங்க நண்பா. ஸோ ஓகே நண்பா, இதுதான் இந்த வீடியோவோட அப்டேட்டு. ஆல்ரெடியே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓஎம்ஓ பிஎம்லாம் இருந்தீங்கன்னா பொறுமையாக வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய அப்டேட்லாம் முடிஞ்ச உடனே பொறுமையாக ஆட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அதாவது பிஎம்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் ஃபோன் நம்பர் மிஸ் மேட்ச்னு வருதுன்னா இந்த ப்ராப்ளம் யாருக்கு எதனால் வருதுன்னா நீங்கள் ஓஎம்மாக இருப்பீங்க அல்லது பேசிக் மெம்பராக இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா சிஎம்மில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுத்து கம்பெனியில் ரன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நிறைய வித்ட்ரால் போட்டவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த இஷ்யூஸ் வந்து வந்திருக்காது. ஏன்னா ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஓஎம்ஓ பேசிக் மெம்பராக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி கிளியராக சொல்லிட்டுங்க. அகைன் நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு கரெக்டாக கிளியராக புரியலைன்னா இன்னுமே டீப்பாக அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான வீடியோட லிங்க்கு கீழே வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா. நீங்கள் யாருன்னா பார்க்கலாம், அந்த வீடியோட லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ வந்து பார்த்து கிளியராக இருக்கீங்க. ஸோ ஓகே நண்பா, அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை. சீ நண்பா, பாய்.